ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் பிங்க் ஆட்டோ அப்படிங்கிற திட்டமானது தொடங்கப்படுது. ஸோ பிங்க் ஆட்டோ அப்படின்னா வச்சுங்களேன், இதில் வந்து பெண்கள் தான் ஓட்டுநராக இருப்பாங்க. பிங்க் கலரில் அந்த ஆட்டோவுடைய கலரை வந்து மாற்றிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் ஓட்டுநர்களால் தான் அந்த ஆட்டோவானது இயக்கப்படும். பிங்க் ஆட்டோ ஓட்டுறாங்க இல்லையா பெண்கள், அவங்களுடைய சீருடையும் பிங்க் கலரில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மோட்டார் வாகன விதிகளில் பார்த்தீங்கன்னா திருத்தம் மேற்கொண்டிருக்காங்க இந்த பிங்க் ஆட்டோ திட்டத்துக்காக. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா சமூக நலத்துறையினால செயல்படுத்தப்படுது. ஸோ பெண்களுடைய பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யும் வகையிலும் பெண்களுக்கு சுய வேலை வாய்ப்பு வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்திலையும் தான் இந்த பிங்க் ஆட்டோ திட்டம் இப்போ சென்னை தொடங்க போறாங்க. சோ மார்ச் மாதம் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த பிங்க் ஆட்டோ திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து ஆட்டோ ஓட்டுனா அவங்களுக்கு ஆட்டோ தேவைப்படும் இல்லையா, சோ அவங்க ஆட்டோ வாங்குறதுக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியம் வழங்கப்படுது. எத்தனை பேருக்கு அப்படின்னா 200 பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மானியமானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆட்டோ ஓட்டுறதுக்காக பயிற்சியும் வழங்கப்படும். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மூலமாக இந்த பெண்களுக்கு பயிற்சியும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க.